ஒவ்வொரு கதைக்குள்ளே இன்னொரு கதை இருக்கு இல்லை? கதை இருக்கிறது, அந்த கதைக்குள்ள இன்னொரு கதை இருக்கிறது. அந்த கதைக்குள் கதை என்று பார்ப்பது எதனால்? பிரச்சனைக்கு வரும். புத்தக கண்காட்சி நடத்துகிறாங்க. நிறைய பேர் வந்து புத்தகத்தை வாங்கிட்டு போகிறாங்க. அப்படி தானேங்க? வாங்குறாங்களே, எல்லாம் சுமார தலையாட்டுறீங்க. வாங்கிட்டு போகிறாங்க. புத்தக கண்காட்சியில் வாங்குகிற புத்தகத்தை எத்தனை பேர் முழுமையாக படிக்கிறார்கள்? ஒரே ஒரு அக்கா மட்டும் நான் படிக்கிறேங்குது. படிக்கணும் தாம்மா நினச்சேன். நீங்கள் கூட சொன்னீங்க ஓயாமல் எல்லா புக் ஃபேர்லேயும் வந்து கத்துறீங்க. நான் வாங்கினேன், பக்கத்துலேயும் தூக்கம் வருதுன்றார். படிக்கிற பழக்கம் அவருக்கு இல்லை. இப்படி இருக்காங்களா இல்லையா? உண்மையை தானே பேசணும் நாம. சில பேருக்கு முடியலைங்க, படிக்க முடியலன்றார். ஏங்க படிக்க முடியல? பக்கத்தில் இழுக்குதுங்க கண்ணு. எந்த தூக்க மாத்திரையும் செய்யாததை சில புத்தகங்கள் செய்கின்றனர் அவர். ஏன் அந்த வழக்கம் இல்லை என்றால், இளமையில் கல் என்று இந்த மண்ணிலே இருந்த பழமொழி, மூதுரை வாசகம் எல்லாத்துக்கும் பொருந்தும், புத்தக வாசிப்புக்கும் பொருந்தும். குழந்தையாயிருக்கிற போது புத்தகங்களை படிக்கிற வழக்கம் பிள்ளைகளுக்கு வரவில்லை என்று சொன்னால், ஒரு வயதுக்கு பிறகு வருவது ரொம்ப கடினம். சில பேருக்கு வரலாம், ஆனால் அந்த வழக்கம் குழந்தையா இருந்த போது அந்த வழக்கம் ஏன் வரவில்லை? ஏன் வரல? அப்பாவும் அம்மாவும் என் நேரம் டிவியை பார்த்துட்டு ஃபோனை பார்த்துட்டு இருந்தாங்க. பிள்ளை மாத்திரம் எப்படி புத்தகத்தை படிக்கும்? ஒவ்வொரு வீட்டிலும் கட்டாயமாக, வலுக்கட்டாயமாக ஒரு அரை மணி நேரம் வாசிப்பு நேரம் என்று இருந்தால் பிள்ளைகள் அப்பா அம்மா படிக்கிறத பார்த்துட்டு தானும் படிக்கும். எவ்வளவு கம்மியாக கை தட்டுறீங்கன்றதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம். அது அரை மணி நேரம் இருக்கா எனக்கு? ஒருத்தர் கேட்குறாரு என்னை பார்த்து, நீ பாட்டுக்கு மேடல்னு சொல்லிட்டு போகிறேன். எனக்கு 1/2 hour கிடையாது, ஓடிக்கிட்டே இருக்கேன். நான் வந்து படுக்கிற நேரத்தில் அப்பா அப்படின்னு படுத்தா அப்போ இங்கே படுக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய செல்பேசியை பார்க்கிற நேரத்தில் அரை மணி நேரத்தை குறைத்து கொண்டால், அதை புத்தக வாசிப்புக்கு கொடுத்தால், அதையும் சிஸ்டமேட்டிக்காக பண்ணினா நம்ம பிள்ளைகள் படிக்கும். என் பையன்கிட்ட சொல்கிறேன் சார், நான் தினம் ஒரு புக்கை எடுத்து படிடா, கொன்றுவேன், படின்றேன். படிக்க மாட்டேன்றான். ஏன் படிக்க மாட்டேன்றான்? சார் நீங்கள் சொன்னால் அவன் கேட்க மாட்டான் சார், நீங்கள் செய்தால் அவன் செய்வான். நீ சொன்னால் அவன் கேட்க மாட்டான். நீ என்ன அவ்வளோ பெரிய ஆள? மனசுக்கு நினச்சி கொஞ்சம் ஒரு சின்ன மரியாதை இருக்குல்ல. அதனால் மகேஷ் பேசுகிற போது ஒரு பாட்டி வந்து பாருங்களா, பிள்ளைக்கு 40 வயசான பிறகு கிளுகிளுப்பை ஆட்டியிருக்கு ஒரு அம்மா வந்து. அந்த கதையை மகேஷ் சொன்னார். அந்த கதைக்கு இன்னொரு பக்கம் உண்டு. அதுதான் கதைக்குள் கதை. இந்த கதைக்கு இன்னொரு பக்கம் உண்டு. இந்த காலத்தில் பசங்கள்லாம் அம்மாட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்லுதா இல்லையா? நமக்கெல்லாம் அது பழக்கம் இல்லை. எங்கள் அம்மாட்டில் நான் சொன்னேன், சீச்சி கெட்ட வார்த்தை பேசாதம்மா இங்கே, அப்படி தானே சொல்லுவாங்க. அந்த ஜெனரேஷனில் அப்படி தானே, ஐயோ கெட்ட வார்த்தை. ஆனால் இப்போ எல்லாம் சொல்கிறேன், நகரத்தில் ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க ஐ லவ் யூ மாம். 5 வயசில் ஒரு பையன் வந்து சொன்னான் ஐ லவ் யூ மாம். உடனே அம்மா சார் ஐ லவ் யூ டூ டார்லிங், செல்லக்குட்டி எனக்கு ரொம்ப பிடிக்குண்டா ஒன்று, ஐ லவ் யூடா அம்மா சொல்கிறேன். 12 வயசில் பையன் வந்து அம்மாட்ட சொன்னான், மாம் ஐ லவ் யூ மாம். என்கிட்ட காசு இல்லை, கேட்காத, நிச்சயமாகவே தரமாட்டேன். உங்கள் அப்பா சொல்லியிருக்காருப்பா, என்கிட்ட காசு இல்லை. இப்போ பையனுக்கு 24 வயசாச்சு. அம்மாவை பார்க்க வந்தான். அம்மா பிஸியாக இருக்கியா? இல்லை சொல்லு ஐ லவ் யூம்மா. அந்த பொண்ணு சரியில்லைப்பா, நேற்றுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், அந்த பொண்ணு தானே, அந்த பொண்ணு சரியில்லை, அவன் குடும்பத்துக்கு ஆகவே மாட்டா. இப்போ பையனுக்கு 32 வயசாச்சு. அம்மாவை பார்க்க வந்திருக்கான். ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்துருந்தான். ஐ லவ் யூம்மா. நான் தான் அப்போவே சொன்னேன், அந்த பொண்ணு விளங்க மாட்டா, குடும்பத்துக்கு ஆக மாட்டான்னு சொன்னேன். நீ கேட்டியா? நீ இப்போ பையனுக்கு 40 வயசாயிருச்சு, 45 வயசாயிருச்சு. அம்மாவுக்கு நல்ல அதிக வயசு. பையன் அம்மாவை பார்க்க வரான். அம்மா ஐ லவ் யூம்மா. நான் எதுலேயுமே கையெழுத்து போட மாட்டேன்ப்பா, உங்கள் அப்பா போகும்போது சொல்லிட்டு போயிருக்கார். ஒரே கிளிகிளிப்பை, ஒரே சத்தம், ஆனால் ஆள் தான் வேறன்ற மாதிரி. ஒரே வாசகம், ஒரே பொருள், சொன்னவனுடைய மனத்திலே இருப்பது வேறு வேறு. நமக்கு என்ன இந்த கதையிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய, கதைக்குள் இருக்கிற கதை என்றால், பிள்ளைகள் நமக்கு உயிரானவர்கள், நம்முடைய ஆன்மாவின் ராகங்கள் அவர்கள்தான்.
நம்முடைய சுவாசமும் அவர்கள்தான். ஆனாலும் முதுமையில் நம் காலில் நாம் நிற்பதற்கு நாம் தயாராக இருக்கிற அளவுதான் அந்த அன்பு இருக்க வேண்டும். அவங்களுக்கு தான் வாழ்கிற வாழ்க்கை அவங்களுக்காகத்தான். ஆனா என்னுடைய தன்மானத்தையும் சுயமரியாதையையும் இழந்து விடுகிற அளவுக்கு ஏமாளிகளாக இருந்துதான் பாசத்தை காட்ட வேண்டும் என்பது அவசியம் இல்லை என்பதுதான் கதைக்குள்ளே இருக்கிற கதை.